2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 7, 8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஜார்ல போட்டுக்கலாம். இதே ஜார்ல 1 1/2 ஸ்பூன் சீரகம், 1 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5, 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க மாத்திக்கலாம். இத அரைச்சுறேன். 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதில பாதி மட்டும் கட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ. பாதி நிறுத்திட்டேன். இப்ப இது வெங்காயத்து கூடவே சேர்த்து அரைச்சுக்கிறேன். ஆல்ரெடி அரைச்சதோட. இது செய்யறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய கடாயோ இல்லைன்னா குக்கரோ கூட எடுத்துக்கலாம். இதில 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். நல்லெண்ணெய். நீங்க எந்த எண்ணெய் வேணா ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டும். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருங்க. தீஞ்சிராம பார்த்துக்கணும். அதுக்கடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிச்சதும் அரைச்ச விழுத ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் 2, 3 வாட்டி. இது இது வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நீங்க வீக்கெண்ட் பண்ணி வச்சா போதும். ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணா போதும். மிச்ச தக்காளி கட் பண்ணிக்கிறேன். இத நீங்க 1/2 அன் ஹவர்ல செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா, வாரம் பூராவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துரும். நீங்க இட்லியோ, தோசையோ இல்ல சப்பாத்தியோ பண்ணா போதும். சில நேரம் ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். மிச்சத்தையும் அரைச்சுட்டேன். அரைச்சுட்டு இதில ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுர்றேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு இன்னும் கூட போடணும்னா போட்டுக்கோங்க. உப்பு நீங்க இத அரைக்கும்போதே கூட போட்டு அரைச்சுக்கலாம். பட் நான் வந்து சமைக்கும்போது தான் போடுறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுருக்கேன். நீங்க 1/4 ஸ்பூன் போட்டா கூட போதும் தான். இத மூடி மூடி வச்சு குக் பண்ணுங்க. ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகும். தண்ணியெல்லாம் வத்துறதுக்கு. ஓப்பன் பண்ணி பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ஃபுல்லா வத்தி இது அல்வா பதத்துக்கு வரணும். சூடான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்க இட்லி, தோசையோட சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா வாரம் பூரா யூஸ் ஆகும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.